சலீம், டைம் என்ன ஆயிருக்கும்? நான் ஒரு 3 வரைக்கும் தலை. குப்பு, தலை சாண திட்டி சாமானெல்லாம் ரெடியா வச்சிருக்கல? பக்காவா வச்சிருக்கேன் தலை. விடிக்காலம்பரை எல்லாரும் இழுத்து போட்டுக்கிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் நல்ல சமயம். சிவாவோட கதைய முடிச்சிட வேண்டியதுதான். இவனை கண்டன் துண்டமா வெட்டி ஜெயில் முக்கு மூலம் தூக்கி எறியுங்கடா. வண்ணாரப்பேட்ட சுந்தர பாண்டி நான் யாருன்னு தெரியட்டும். சிவா, drop the weapons. ஹலோ அண்ணா, சிவாவை ஜெயிலர் காப்பாத்தி ஜிஹெச்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. ஓகே லோகர், அண்ணா இமீடியட்டா போய் பக்கத்து பெட்ல அட்மிட் ஆயிடு. ஓகேண்ணா. அக்கா அக்கா, என்னடா சிப்பி ஓடி வந்த? அண்ணா ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. எந்த ரூம்? இந்த ரூம் தான்க்கா. சிவா எங்க? பாத்ரூம் போயிருக்காருக்கா. ஜெயிலுக்குள்ள தள்ளி களிசோறு வச்சாலும் தின்னது செரிக்காம எங்க ஹாஸ்பிடல்லையும் கலாட்டா பண்றதுக்கு வந்துட்டீங்களா? உங்க எல்லாருக்கும் வெக்கமா இல்ல? ஏய் பூழி, என்ன என்ன அவங்கள பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்க? வேற என்ன சிவா, நீ எப்ப ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வருவேன்னு அங்க ஆசையா காத்துட்டு இருக்காங்க. இங்க நீ துப்பாக்கியும் கையுமா சுத்திட்டு இருக்கியே. ஏய், இந்த சிவா சாவு அந்த சிவன் கையில மட்டும்தான் இருக்கு. நீ எதுக்காக பயப்படுற? ஏய், இவளை கூட்டிட்டு போக. வாக்கா. ஏய், போனத்தை தெருவுல போடுங்கடா. தலை சிவால தலை இல்லையா? Idiots! Stop it! ரெடிகுலஸ். புல்லட் புல்லட், ரத்தத்துக்கு ரத்தங்கிறதெல்லாம் ரவுடிங்களோட சித்தாந்தம். சிவா, இந்த அரசியல் வாழ்க்கை உனக்கு நிம்மதியை கொடுத்ததா? என்னைக்காவது ஒரு நாளாவது நீ டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா இருந்திருக்கியா சொல்லு? இல்ல ஒரு நாள் ராத்திரியாவது நிம்மதியா எந்த கவலையும் இல்லாம உன்னை மறந்து நீ தூங்கிருப்பியா? குறைஞ்சது ஒரு நாளாவது உன் பொண்டாட்டிய பத்தியோ உங்க அம்மாவை பத்தியோ இல்ல உன்னை நம்பி இருக்கிறவங்கள பத்தியோ உன்னால யோசிக்க முடிஞ்சுதா? இந்த அரசியல் வாழ்க்கை எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத நான் உனக்கு தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க, எந்த புல்லட்டை நம்பி நீ உன்னோட அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிச்சியோ அதே புல்லட்
அதே புல்லட் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா உன்னோட உயிரை எடுத்துரும். சார், புலி மேல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இறங்கறத பத்தி நினைக்கவே கூடாது. இறங்க நினைச்சா அது நம்மள கொன்னுடும். அதே மாதிரி அரசியல நுழைஞ்சாலும் வெளியே வர முடியாது. நோ அதர் சான்ஸ். சான்சஸ் ஆர் தேர் சிவா. எஸ், செய்வன திருந்தச் செய், முயற்சி திருவினையாக்கும். மாற்றங்கிறது இயற்கையான விஷயம். எல்லாமே மாறணும். முதல்ல உனக்குள்ள மாற்றம் வரணும். ஏ சிவா, உன்னோட மாற்றத்துக்கு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து நான் உனக்கு உறுதுணையா இருக்கேன். உனக்கு புது வழியை நான் காட்டுறேன். உன்னை ஒரு புது மனுஷனா நான் மாத்தி காட்டுறேன். நீ எந்த புல்லட்டோட விளையாடிக்கிட்டு இருந்தியோ அந்த புல்லட்டுக்கு லைசன்ஸ் நான் கொடுக்கிறேன் சிவா. வாட்? வெரி குட் சிவா. ஐ எம் வெரி ஹாப்பி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதான் அவன் பேக்ரவுண்ட் சார். உங்க நம்பிக்கையை அவன் ஒருவேளை பாழாக்கிட்டான்னா இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி சார். நீங்க பண்ற காரியத்தினால எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. யோசிச்சு முடிவெடுங்க. உங்க இஷ்டத்துக்கே விட்டு. தேங்க்யூ சார். இதை கொண்டு போய் ஜெயலலிதா கிட்ட கொடு. ஓகே சார். இனிமேலாவது ஒழுங்கா இருங்க. இதுல கையெழுத்து போடுங்க. வா சிவா. மிஸ்டர் சிவகுமார், சார், இத்தனை நாளா நீங்க ஒரு கைதியா இருந்த விஷயத்தையே இந்த நிமிஷத்துல இருந்து மறந்துடணும். அப்படி இருப்பீங்கன்ற ஒரே நம்பிக்கையில தான் அநியாயம் அதர்மமும் நிறைய நடந்துகிட்டு இருக்கிற த மோஸ்ட் நோட்டோரியஸ் ஏரியா இன் சென்னை ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் உங்களை போஸ்டிங் பண்றேன். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சார், உங்களோட முயற்சியால தான் எனக்கு இன்னைக்கு ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போஸ்டிங் கிடைச்சிருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். சிவா, ஏன் ஆசீர்வாதத்தை விட உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். குட் லக். தேங்க்யூ சார். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது.
மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.